கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவியும் துன்மார்க்கனும் ஒன்றா? இல்லைங்க. பாவி வேற, துன்மார்க்கன் வேற. பாவி என்பவன் பாவம் என்று தெரியாமல் தப்பு செய்யும்போது எடுத்து சொன்னால் கேட்டு மனம் திரும்புவார்கள். தேவன் பாவத்தை வெறுத்தார், பாவியே அல்ல. அவன் மனம் திரும்பும்போது அவன் பாவத்தை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் தன் பிள்ளைகளாய். துன்மார்க்கன் என்பவன் பாவம் என்று தெரிந்தே மற்றவர்கள் எடுத்து சொல்லியும் கேட்காமல் வேண்டுமென்றே திமிராய் செய்வதும், யார் என்ன சொன்னா என்ன, யார் பார்த்தா என்ன என்று துணிகரமாய் செய்வார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆத்துமா நரகத்துக்கு போகும் என்றாலும் அது அப்போ பார்த்து கொள்ளலாம். கடவுளுக்கும் பயப்படாமல் தன்னுடைய ஆத்துமா சரீரத்தை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கிறவனே துன்மார்க்கன். கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்றும் அலட்சியமாக இருக்கிறார்கள் சிலர். கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சரிதிலை நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் கர்த்தர் அழிவுக்கென்றே வைத்திருக்கிறாராம் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி.